எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பான்னும் போது ராகமா பாடுங்க. ஒரு அப்பா எப்படி, குழந்தைங்க எப்படி அப்பா ஒரு இறக்கமா கேட்கும். அப்பா அப்பா அதை வாங்கித்தாங்கப்பா, அதை வாங்கித்தாங்கன்னு ஐது கேட்கும். உண்மையாவே நம்ம அப்பாவா அவர் இருந்திருக்கிறார். நம்ம அப்பா ஏசப்பா போல ஒரு நல்ல தெய்வம் இல்லவே இல்லை. உண்மையாவே நம்ம அவரை ஆராதனை பண்றது கடமைக்காக பண்ண தேவையில்லை. கடமைக்காக எதுவோ சொன்னாங்கன்ற காரணத்துக்காக தயவு செய்து அப்படி நம்ம பாட வேணாம். அவர் நம்ம அப்பா. இந்த மழையை நிறுத்தினார் பாருங்க. சென்னையில உண்மையாவே பெரிய மழை வள்ளங்கள் வந்தாலும் பெரிய அழிவு இல்லை. தமிழ்நாட்டில் உண்மையாக அங்கங்க மழை தான். அதனால கர்த்தர் பாதுகாத்தாரு, நம்மளை பாதுகாத்தாரு இல்லையா? இந்த பெரிய மழையில கர்த்தர் நம்மளை பாதுகாத்தாரு. சடில்னு வல்லம், சடில்னு மழை, சடில்னு புயல். உண்மையாவே நம்ம அப்பா இந்த 12 மாசம் நம்ம கூட இருந்தார் இல்லையா? நம்ம அதை நினைச்சு அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிடணும். ஆமன் சொல்லுங்களேன். நான் ஒரே ஒரு வசனம் அந்த காலையில தேங்க்ஸ் சொல்றதுக்காக கர்த்தர் என்கிட்ட காட்டினாரு. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்க கிட்ட காட்டுறேன். யோசுவா அதிகாரத்தில் 24 அந்த 24 லாஸ்ட் பகுதியை நான் படிக்கிறேன். எல்லா வழியிலையும் நம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றின நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே அப்படின்னு சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து தேவன் வெளியே கொண்டு வந்து அவங்கள வரவையெல்லாம் காப்பாத்தினாராம். மேக சம்பவமா அக்கினி சம்பவமா அவங்களுக்கு இருந்து அவங்க போறவையெல்லாம் வந்து ஒரு குறை இல்லைன்னு பைபிள் சொல்லுது. அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் தந்து நடத்தினார். சொல்லுது எல்லா வழியிலையும் நம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்கும் நம்மை காப்பாற்றின நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. அப்ப எத்தனை ஜனங்க எரிச்சல் அடையலாம் சொல்லுங்க? எவ்வளவு ஜனங்க எரிச்சல் அடையலாம்? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எவ்வளவு ஜனங்க மூலியமா பிசாசு வந்து ஊழியத்துக்கு விரோதமா எழும்பலாம் தெரியுமா? ஆண்டவர் தானே அதெல்லாம் மாத்திக்கிறாரு. ஆண்டவர் தானே நம்மளை பாதுகாத்து இருப்பாரு. இதுல சொல்றாரு, யோசுவா சொல்றாரு எதுக்காக கர்த்தரை சேவிக்கணும்னு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் சொல்லும் போது, நானும் என் வீட்டார கர்த்தரையே சேவிப்பேன்னு சொல்றேன். அந்த வார்த்தை அதுல அவர் சொல்றாரு எதுக்கு சேவிக்கணும் அவரை? எல்லா வழியிலையும் நம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நம்மை காப்பாற்றின நம் தேவனாகிய கர்த்தர் தாமே. நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நம் நடந்த எல்லா வழியிலும் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ள நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. ஆமென். ஆமென் சொல்லுங்களா? நம்மளை காப்பாத்தி இருக்கிறாரு. ஜனங்களுக்குள்ள எவ்வளவு எரிச்சல், எவ்வளவு எதிர்ப்பு. இந்த கடைசி காலத்துல அன்பே இல்லாத ஜனங்கள் மத்தியில நம்ம வாழறோம். அன்பு தனின்னு பைபிள்ல எழுதப்பட்டு இருக்குது. உண்மையாவே கர்த்தர் தான் இந்த 4 வருஷம் இந்த இடத்துல நடத்த கிருபை பாராட்டினாரு, இரக்கம் பாராட்டினாரு. இந்த வசனத்தை கர்த்தர் இந்த காலையில என்னோட இடைப்பட்டாரு. நம்மை காப்பாற்றின நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான்
எல்லாமே நம்மை காப்பாத்தினார். நம்மள எல்லாரையும் கர்த்தர் காப்பாத்தினாரா இல்லையா? உண்மையாவே நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும். எவ்வளவு நம்ம நன்றி சொல்றோமோ அதுதான் நம்மளுக்கு புதிய ஆண்ட ஆசீர்வாதமா மாத்தி தருவார். நம்ம நன்றி உள்ள இறுதி நம்மளுக்குள்ள கர்த்தர் தந்துட்டாவே உண்மையா ரொம்ப நல்லவர். நம்மள எல்லாரையும் அவர் காப்பாத்தி இருக்கிறார். சுகம் கொடுத்தார், பலம் கொடுத்தார், சமாதானம் கொடுத்தார், தேவைக்கு நம்மளுக்கு தேவையான பணத்தை கொடுத்தார். உண்மையா நான் சொல்ல முடியும், அவரோட பிள்ளை, அவர் பிள்ளையா மாறினதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த பசி பட்டினி நான் சொல்லவே முடியாது. ஒரு நாள் என்ன பசியா விட்டதே இல்லை. அவர் ரொம்ப நல்ல அப்பா. துணிமணியில கூட உண்மையா சொல்லுவேன், அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை. நான் சொல்ல முடியும். அந்த ஒயிட் பேண்ட் இப்போ போட்டுக்கிற அந்த ஒயிட் அண்ட் ஒயிட், ஒரு நாள்ல ஒயிட் அண்ட் ஒயிட் வந்து என்கிட்ட பிளாக் தான் இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அங்கிள் கிட்ட இருந்து ஒயிட் வாங்கி ஒயிட் பேண்ட் போடுவேன். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஒயிட் பேண்ட் போடணுன்னு. ஆனால் அங்கே அவங்க சொல்லுவாங்க, ஃபேமிலி சொல்லுவாங்க, நீ இந்த பேண்ட்டை போட்டு கிச்சனை போகிற, அழுக்காகிட போகிறேன்னு சொல்லி அவர் எதிரிగా வந்து இன்சல்ட் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தா கர்த்தர் அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்டாக வச்சுருக்கிறேன். ஆமான்னு சொல்லுங்களேன். என்னால் நம்பவும் முடியல. காலையில் போடுற ஒயிட்டு சாயந்தரம் பார்த்தா புள்ள கரியா மாறிட்டோம். இயேசு ஒயிட்டா இருக்கிறார். இயேசு நல்ல தெய்வம். ஆமென். ஆமா, அவர் சொல்லும் போது ஒரு மகிழ்ச்சி வருது, ஒரு சந்தோஷம் வருது. எல்லாருக்கும் எல்லாம் சொல்லி, ஏன்னா நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, நம்மளை அவர் காப்பாத்தி இருப்பாரு. நம்மளை காப்பாத்தாத நம்ம இந்த வருஷத்தை கடந்து வந்திருக்க மாட்டோம். ஆமென் சொல்லுங்களா. மழைக்கு நம்மளை காப்பாத்தினார், வெயிலுக்கு நம்மளை காப்பாத்தினார். எத்தனை வியாதிகள் இன்னைக்கு வர வியாதிகள் வந்து ஒருத்தர் மேல இருந்தா அது பட்டுன்னு மத்தவங்க மேல அப்படியே பாயுது. ஆனால் அவர் கிருபை, அவர் இறக்கம். நான் முடிக்க போறேன். இந்த பாட்டை பாடலாமா? இதை பாடும் போது அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு, அப்பா அப்பா உங்களுக்கு தான். கை தட்டுமா? கை தட்டுங்க. உங்களுக்கு தான் இயேசு, அப்பா அப்பா உங்களுக்கு தான்.
நல்ல கத்தரை நல்ல ஆவியில நிரம்பி ரீ பா 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 லா ரா பா 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 ஓ சபா பா லா ரா பா லா ரிகா பா பா நல்ல ஆவியில அவரை மகிமைப்படுத்தும் ஆவியில அவரை மகிமைப்படுத்தும் நம்மளோட இருந்தாரு 2024 ஓ ஜனவரி மாசம் தொடங்கி டிசம்பர் முழுவதும் டிசம்பர் 15ஆம் தேதி முழுவதும் நம்ம கூட இருந்தார் இம்மானுவேலா இருந்தார் இம்மானுவேலா இருந்தார் இம்மானுவேலா இயேசு பிறந்தார் இம்மானுவேலா. ஒரு நிமிஷம் இதோட நம்ம ஆராதனை முடிக்க போறோம். நல்ல விடுதலையா கத்தரை மகிமைப்படுத்துங்க. நம்ம தேவன் ரொம்ப நல்லவன். நல்லா பாருங்க, தமிழ்நாட்டில் சில இடத்துல இப்ப கூட மழை வந்துனுக்குது. நம்ம துதிக்க, நம்ம அவரை மகிமைப்படுத்த இந்த மழையை நிறுத்தி இருக்கிற புயலுக்குதுன்றாங்க. ஒரு பெரிய புயல் உருவாக போகுதுன்றாங்க. நீ நானும் துதிக்கும் போது அந்த புயலை ஒண்ணுமில்லாத ஆக்க நம்ம தேவன் நல்லவராகிறார். நம்ம தேவன் பெரியவர். நான் பார்த்துட்டேன். நம்ம ஜெபிக்கும் போது நம்ம சத்தத்தை அவர் கேட்க விரும்புறார். நான் பார்த்துட்டேன். எத்தனையோ தெய்வங்கள் இந்த பூமியில வாழலாம், ஆனா இயேசு போல ஒரு தெய்வம் இல்லவே இல்லை. அவர் நம்ம அழும் போது நம்மளோட அழுவாரு. நம்ம மகிழ்ச்சியா இருக்கும் போது நம்மளோட மகிழ்ச்சியா இருப்பாரு. ரொம்ப நல்லவன், ரொம்ப ரொம்ப நல்லவன். கை தட்டுமா, கை தட்டுமா. பொறுப்பேற்றுக் கொண்டு உங்க சித்தம் அவங்களை கொண்டு என்ன எங்க சபையில பேசி நாங்க எப்படி நடக்க நீங்க விரும்புறீங்களோ உண்மையாவே அவங்களோட நீங்க எங்க மத்தியில நீங்க இடைப்படணும். சரியா கூட இது வரைக்கும் கொடுத்த சுகத்துக்கு பலத்துக்கு நன்றி. இன்னும் கூட அவருக்கு நல்ல சுகத்தை பலத்தை
நீடித்த ஆயுசு நீங்க தரணும். அவர் எங்களுக்கு தேவை, உங்களுக்கு தேவை. சௌந்தரராஜா கூட நல்ல சுகத்தை கொடுக்கணும், பலத்தை கொடுக்கணும். அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து உங்களுடைய வருகை வரைக்கும் நீங்க கொடுத்த ஊழியத்தை இன்னும் சுகத்தோட பலத்தோட நீடித்த ஆயுசோட செய்ய கர்த்தர் நீ உதவி செய்யணும். உங்க கரத்துல எங்களை ஒப்பு கொடுத்துறோம். நீங்க இந்த காலையில் இந்த இடத்துல வந்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்றோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். உட்காருவோமா. சித்தமான வருஷம் வரையில நீ தாமே இந்த சபையை குறையில்லாமல் நடத்த வேணும் ஆண்டவர். எல்லா குறைவை நிறைவாக்கி நடத்த வேணும் கர்த்தாவே. உடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதை முன்னின்று நடத்துகிற ஆண்டவரே, உடைய தாசனுக்கு வேண்டிய ஞானத்தை கிருபையை தந்தரல வேணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த ஊழியத்தில் அவரை தாங்கவும் அவரை பலப்படுத்தவும் நீர் தாமே உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். அப்படி வல்லமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் கர்த்தாவே அவருடைய தூதுக்காக கடந்து செல்ல போகிறோம் ஆண்டவர் தாமே. இந்த தூதை கொடுக்கிறோம். உடைய தாசரை நீர் ஆசீர்வதியும். உடைய வல்லமுள்ள கரத்தினாலே நீர் ஆசீர்வதித்து ஆண்டவருடைய நாமம் மையப்படத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும். நீதி கடந்து செல்ல போகிறோம். செய்தி கொடுக்கிற தேவதாசனை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் மூலமாக கர்த்தர் என்னோடு பேச வேணும், அவர் மூலமாக எங்களோடு பேச வேணும். அப்படியாக நாம் காத்திருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இப்போது உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவரை நீர் தாமே ஆண்டவரை இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவர். எங்களுக்கு என்ன தேவையோ இந்த நாளிலே அதை தாரும் ஆண்டவரே. நாங்கள் வெறுமையாய் ஒருவரும் திரும்பவே கூடாது. ராஜேந்திரன் நடத்துகிற அந்த ஊழியத்தில் 4 வருஷ காலமாக அவரை கரம் பிடித்தவர் கைவிடாமல் வைத்து இந்த 4வது வருஷத்தை கடக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரித்து இப்பொழுது 5வது வருஷம் 4வது வருஷத்தை நாம் கடக்க போகிறோம். 4 வருஷம் முடியல, 5 வருஷம் முடித்து 5வது வருஷத்துக்கு போகிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக கர்த்தர் நடத்துகிறார். நம்ம ஜெபம் பண்ணணும். எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை நன்றி செலுத்தும். எல்லாரும் எழுந்து நில்லுங்க, எல்லாரும் எழுந்து நில்லுங்க. நின்று கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இல்லை சொல்லுங்க, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah. நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலை அதையும் முடிக்கும் அளவுக்கு எங்களை நீ நடத்தி கொண்டு வருகிறீர். அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரை உங்களுடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கும். இந்த ஊழியத்தை எங்கள் ஆண்டவர் தம்முடைய திருக்கரங்களினாலே ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். உட்கார்ந்து இப்போது நாம் கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்ல போகிறோம். இப்போது நம்ம மத்தியில் வந்திருக்கிற சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் வந்து தேவனுடைய வார்த்தை கொண்டு வர போகிறார்கள். நாம் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு எங்களுக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் 3வது கர்த்தருடைய நாளில் ஏசிய கிளச்சபை பெரியமேட்டில் இருக்கிற ஏசிய கிளச்சபையில் வந்து உங்களோடு கர்த்தரை ஆராதிக்கவும் உங்களுடைய சாட்சிகள் வராது. ஏனும் எனக்கு சவுந்தரராஜன் வச்சாங்க எங்கள் அம்மா. ஆனால் டிஎம்னு போடலை, அது வரைக்கும் தப்பிச்சேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜானையா அவங்கள எழுந்துலுங்கன்னு சொன்னார். நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு பதிலாக நானே நிற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம்.
எடுத்தவங்க வாசிக்கலாம். மத்தேயு 1:23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? இம்மானுவேல்ங்கிறதுக்கு என்ன அர்த்தமா? நம்மோடு இருக்கிறாரா? அவர் நம்மோடு இருக்கிறாரா? நாம் அவரோடு இருக்கோமா? இது என்னடா பெரிய பேஜாரை போச்சு, மாற்றி மாற்றி கேட்குறாரு இந்த ஆள் அப்படின்னு சொல்லி. இம்மானுவேல், அவருக்கு நம்முடைய தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன் அப்படின்னு இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இம்மானுவேல்னா என்ன அர்த்தமா? தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருக்கு இன்னொரு பேர் எபனேசர். அவர் இப்போ நம்மோடு கூட இருக்கிறார். என்னென்ன அடிஷனலாக ஒன்று வச்சுருக்கார், ஜான் எபனேசர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 90 முடிஞ்சு மேலே போயிட்டு இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஏசிய சபையை ஸ்தாபனம் பண்ணின ஸ்தாபகர் பாஸ்டர் ஜி சுந்தரம் அவருடைய காலத்தில் இருந்து பாடல்களை பாடி வந்தவர். கர்த்தர் இதுவரைக்கும் வச்சுருக்காரு. அவருக்கு 90 முடிஞ்சு மேலே போயிட்டார். எனக்கு 80 முடிஞ்சு நான் மேலே போயிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையினுடைய ஊழியத்தை இந்த இடத்துல பொறுப்படுத்தி செய்கிற அன்பான குடும்பம் பாஸ்டர் ராஜேந்திரன், அவருடைய மனைவி தெபோரா, பிள்ளைகள், இவர்கள் கர்த்தருக்கென்று தீர்மானம் பண்ணி ஆதி காலத்தில் ஆரம்ப நாட்களில் அவரை பற்றி எனக்கு தெரியும். ஆரம்ப நாட்களில் சர்ச்சுக்கு பக்கத்தில் ரோட்டில் வச்சு பப்ளிக் மீட்டிங்கை அவர் நடத்துவார். பொல்லாத ஆள், ரொம்ப பொல்லாத ஆள். அந்த ஏரியாவில் போயிட்டு ராஜேந்திரனுடைய பழைய ஆள் எப்படின்னா, அது வேறு ராஜேந்திரன், இப்போ இருக்கிறது வேறு ராஜேந்திரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பிடிச்சி இழுத்துட்டு அவருடைய வேலையை சீர்த்து வச்சிருக்கிறாரு. ஒரு நல்ல துணைவி, அன்புள்ள பிள்ளைகள், வரங்களை பெற்ற பிள்ளைகளை ஆண்டவர் அவருக்கு கொடுத்துருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் சாம் சுந்தரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சுந்தரம் பாஸ்டருக்கு அடுத்த சாம் சுந்தரம் பாஸ்டர் இருந்தார். அந்த காலத்தில் அவர்கிட்ட ஒரு கிளைச்சபை பாஸ்டர் கேட்டார். என்ன கேட்டார்னா, ஐயா, அவர் ஒரு நாளைக்கு எங்கள் சபைக்கு அனுப்புங்க, கிளைச்சபைக்கு அனுப்புங்க, பல்லாவரம் கிளைச்சபைக்கு அனுப்புங்க. அவர் மிலிட்ரியில் இருந்தவர். என்னை கண்ணு மூடுனா அவரே விஷனாக வந்துகிட்டு இருக்குது, அவரே தரிசனமாக வந்துட்டு இருக்குது. என்ன தரிசனம் கண்டிருக்காரு சவுந்தரராஜனை. நான் தரிசனம் கண்டு அவரை ஒரு நாளைக்கு எனக்கு கிட்ட அனுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தார். பல்லாவரத்தில் பாஸ்டர் ஸ்டீஃபன் சொல்லிவிட்டு அவர் இப்போ இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்கே போனால் எனக்கு ஒரே ஆச்சரியம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரே தான் இருக்குது. அது இந்த மலை மேலே இருக்கும், அந்த சபை மலை மேலே இருக்கும். ஒரு காலத்தில் இப்போ அவருடைய பிள்ளைகள் நடத்துகிறாங்க. அப்போ அங்கே போனால் நம்ம கூப்பிட்ட கரெக்டான சபைக்கு தான் வந்திருக்கிறோமா, வேறு சபைக்கு வந்துட்டோமான்னு எனக்கு நான் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டேன். என்னடா இது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா, எதுக்குன்னா இங்கே நிற்கிற என்ன மாதிரியே கடைசி வரைக்கும் எல்லாம் ஒயிட்டுக்கு தான் வெயிட்டு. 1-2 இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுவும் வேணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கே போனால் எல்லாருமே யாரும் மாற்றலாம், இந்த யூனிஃபார்ம் தான் போடணும், எங்களுக்கு யூனிஃபார்ம் போடணும்லாம் சொல்லலை. நான் சிம்சனில் 30 வருஷம் வேலை செஞ்சோம். எங்களுக்கு யூனிஃபார்ம் வேறு, ப்ளூ தான் நான் போட்டிருப்பேன். ஆனால் கர்த்தர்கிட்ட வந்த பின்னால், கர்த்தருக்குன்னு வந்த பின்னால் ஆண்டவர் நம்மளை மாற்றிடுறாரு. அவர் மாற்றிடுறாரு. ஒரு ஐடி கார்டு மாதிரி இதை கொடுத்துருக்காரு. நாங்கள் ரோட்டில் போனால் இந்த ஊழிக்கார் போகிறாங்க, எந்த சபைன்னு கேட்பாங்களே, அது மாதிரி ஒரு ஐடி கார்டு இல்லை. இதனால் எங்களுக்கு பெரிய மேன்மை ஒன்றும் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுது. ஆனால் ஆண்டவருடைய வேலை செய்கிறதுல என்ன பெரிய காரியம் இருக்குதுன்னு சொன்னால், இது பெரிய வேலை, இது ராஜாவின் வேலை, இது ரிட்டையர்மெண்ட் ஆகாத வேலை. இல்லையா? ராஜேந்திரன் அவங்க மனைவி குடும்பம் எல்லாம் எவ்வளோ நாளைக்கு வேலை செய்யலாம்? இந்த வேலையை உயிரோடு இருக்கிற வரைக்கும் வேலை செய்யலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நான் ரொம்ப நேரம் இருக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் எங்களுக்கு என்ன பகையாக இருக்குன்னு சொன்னால், மணியும் வேணும், மணியும் டேஞ்சர். கையில் கட்டுற வாட்சை பாருங்கள், மணி டேஞ்சர். அதையும் எதுக்கு வச்சுருக்காரு, கரெக்டாக நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நான் வேகமாக முடிச்சுட்டு போகிறேன்.
இந்த 4 வருஷமும் இது 4 வருஷமும் இப்போ அவர் பாடினது, அவர் சாட்சி சொன்னது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது விசுவாச மக்களாக இருக்கிற நீங்களும், இந்த சபைக்கு அங்கமாக இருக்கிற நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஆரம்ப காலத்துலேருந்து வந்திருக்கலாம், அவர் ஆரம்பிக்கிற காலத்துலேருந்து வந்திருக்கலாம், இது வரைக்கும் இருக்கலாம். இந்த 5வது வருஷம் ஆரம்பிக்குது, அது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து இருக்க போகிறீங்க கட்டாயம். அதுக்கு சோத்திரம். அந்த உங்களுடைய வாழ்க்கையில், இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை நன்மை, என்ன மாதிரி நன்மை செஞ்சிருப்பார் இல்லையா? செஞ்சிருக்காரா? எனக்கு ஒன்று கூட ஒரு நன்மை கூட செய்யலைன்னு சொல்கிறவங்க கை தூங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா? ஒரு வாலி பையன் சர்ச்சு ஃபாதர்கிட்ட வந்தான். ஐயா, நான் இனிமேல் கோயிலுக்கு வரமாட்டேன், நான் இயேசுவை விட்டுட்டு போயிட போகிறேன் அப்படின்னாண்ணா. சொல்லி பார்த்தாரு, இந்த ஃபாதர் சொல்லி பார்த்தாரு. அவர் கேட்குறதா இல்லை, இல்லை எனக்கு பிடிக்கலையா, நான் போயிடுறேன், ஏற்கனவே இருந்தேன் அந்த இடத்துக்கு போயிடுறேன் அப்படின்னாண்ணா. அவர் சொன்னால் நீ போயிடு, நான் ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் செஞ்சுட்டு போயிடு அப்படின்னாரு. என்ன, ஒரு A4 ஷீட் எடு, ஒயிட் ஷீட்டு, ஃபுல் ஷீட் எடு. ஃபுல் ஷீட் எடுத்து ஆண்டவர் செஞ்சுருக்கிற நன்மையெல்லாம் ஒரு பக்கத்தில் எழுது. 1 2 3 4 எழுது, ஃபுல்லாக எழுது. அவன் இருக்கிற காலமெல்லாம் ஆண்டவர் ஆரம்பத்துலேருந்து செஞ்ச நன்மையெல்லாம் எழுதிட்டான், ஒன்று ஒன்றா எழுதிட்டான், நிறைய எழுதிட்டான். அப்புறம் அடுத்த பக்கம் நீ ஃபுல்லாக எடுத்துனா அடுத்த பக்கம் திருப்பி அவர்கிட்ட எழுதின தீமையெல்லாம் எழுது அப்படின்னு சொன்னார் அவர். ஒரு பக்கம் நன்மையை ஃபுல்லாக எழுதிட்டான், எண்ண முடியாது அவ்வளோ எழுதியிருக்கிறான். அந்த பக்கம் திருப்பி அவர் எழுத போனால் தீமை தானே, ஆண்டவர் எனக்கு ஒரு தீமையும் செய்யலை, ஒரு தீமையும் செய்யலை. அந்த பேப்பர் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவன் தான் ஃபாதர் எவ்வளோ நன்மையை செஞ்சுருக்கார், ஒரு பக்கம் பூரா எழுதிட்டேன், அடுத்த பக்கம் திரும்பி ஆண்டவர் என்ன தீமை எழுதுறான்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறேன், ஒரு தீமையும் அவர் செய்யலையா, இவரை விட்டுட்டு நான் எங்கேயா போவேன். எவ்வளோ நல்லவர் பாருங்கள். இந்த 4 வருஷம் நல்லவராக இருந்தார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு தம்பி வீட்டில் இருக்கிறேன். நான் என் ஒய்ஃபெல்லாம் இருந்தாச்சு, எனக்கு குழந்தையெல்லாம் இருந்தாச்சு. தம்பி வீட்டில் இருக்கிறேன். சகோதரன் ஒரு ஊழியக்கார தம்பி தான், சாரால் நவரோஜி வீட்டுக்கு எதிர. அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. ஒன்று பெரிய பிள்ளை 6வது படிக்குது, ஒன்று சின்ன பிள்ளை இப்போ தான் யூகேஜி படிக்குது. எல்கேஜிக்கு அப்புறம் தானே யூகேஜி. ஆமாம், யூகேஜி படிக்குது. அப்புறம் 2க்குமே ஃபீஸ் கட்டணும். ஃபீஸ் கட்டலாம் நாங்கள் ஃபீஸ் ஆகிடுவோம். அப்புறம் பெரிய பிள்ளைக்கு எப்படியோ கட்டிடணும், 2வது பிள்ளைக்கு கட்டிகிட்டு இருக்கும்போது ஃபீஸ் கட்டுற டைம் வந்துடுச்சு. இல்லை ரொம்ப 20,000 கட்டு, 15,000 கட்டு, அவங்க பாட்டுக்கு எதையாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சின்ன பிள்ளைக்கு கட்ட வேண்டிய டைம் ஆகிடுச்சு. முந்தின நாள் நான் வந்து ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே காசு இல்லைன்னு சொன்னால் அவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்களே. எங்களுடைய சபையினுடைய விசுவாசி தான் அந்த ஸ்கூலில் வச்சுருக்காங்க, அந்த ஸ்கூலில் வச்சுருக்காங்க. 3-4 ஸ்கூல் இருக்குது அவங்களுக்கு. காசு இல்லை ஆண்டவரே, எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவர்கிட்ட கையேந்திட்டு ஜெபத்துட்டு காசு இல்லை. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுங்க, உங்களுக்கும் அப்படி செய்வார். என்னென்னா, கவர்மெண்ட்லேருந்து அந்த ஸ்கூலுக்கு ஆள் அனுப்பி இந்த பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் இல்லாமல் படிக்கிற பிள்ளைங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அவங்க சீட்டு குலுக்கி போட்டு அந்த கவர்மெண்ட் ஆளுங்க பேரெலாம் போட்டு அந்த கிளாஸினுடைய பேரெலாம் போட்டு ஒரு பிள்ளையை கூப்பிட்டு, பாஸ்டர் ராஜேந்திரன் பையன் மாதிரி கூப்பிட்டு, அப்போ ஒரு சீட்டு எடுனா அந்த சீட்டை எடுத்தோன்னே எங்கள் வீட்டில் இருக்க சின்ன பிள்ளை பேர் வந்துடுச்சு. யாருக்கு நான் ஃபீஸ் கட்டணுமே அது வந்துடுச்சு. அது எது வரைக்கும் படிக்கலாம் தெரியுமா? இப்போ ஆரம்பித்து 9வது வரைக்கும் படிக்கலாம், ஃபீஸே கட்ட வேண்டாம். இப்படி தாங்க ஆண்டவர் உதவி செய்வார். இதை மறக்க முடியாது நம்முடைய வாழ்க்கையில். அதுபோல் நன்மையை இப்போது இந்த வருஷமும், இந்த சபை ஆரம்பிக்கிற 5வது வருஷமும், உங்களுடைய வயசு ஆரம்பிக்கிற புது வருஷமும், வரப்போகிற 2025ஆம் வருஷமும் நமக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தார், எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்வார், எப்படி நன்றி சொல்லுவேன். ஒரு 10 ரூபா அவசரத்துக்கு ஒருத்தர் கொடுத்துட்டாங்க, அவங்க பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப தேங்க்ஸுங்க, அவசரத்துக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதெல்லாம் அவங்க பார்த்து சிரிப்போம், ஒரு தேங்க்ஸ் பண்ணுவோம். அதுபோல் நம்ம கேட்டும் கேட்காம நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மையை செஞ்சுருக்கிறார். இந்த கையில் ஒரு எலும்பு உடைஞ்சிருக்குது, விலாவில் 3 எலும்பு உடைஞ்சிருக்குது, கண்ணு 2 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, பல்லு 2 செட்டு பல்லு, உள்ள ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது. எண்ணி பார்த்தீங்களா?
6 மேஜர் டேஞ்சர் இருக்குது இந்த உடம்புல. இது செகண்ட் ஹேண்ட் பாடி, செகண்ட் ஹேண்ட் வண்டி, ஆனால் சூப்பராக ஓடுது. ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ரிப்பேரே ஆகாமல் ஓடிட்டு இருக்குது. பழைய வண்டி தான், எல்லாம் புதுசாக வாங்குறாங்க. புதுசாக போய் என்னை போய் மாற்றி கொடுங்க, கடையில் வாங்க முடியுமா? மதர்சாலையில் வாங்க முடியும்? சொல்லுங்கள். அது பாட்டு இந்த பழைய வண்டி அவர் ஓட்டிகிட்டே இருக்கார், சூப்பராக ஓட்டிகிட்டு இருக்கார். ரொம்ப நேரம் இருக்கலான்னு வந்தேன், ஆனால் 10:15 எங்கள் வீட்டாண்ட ஒரு ஆள் காரை வச்சு நின்றுட்டுருப்பார். அதனால் சீக்கிரமாக ஓடி போகணுன்னு பார்த்தேன். ஓடலான்னு பார்த்தா கதவை மூடி வச்சுக்காங்க. அது வேறு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போது ஆண்டவரை ஆராதிக்கிற சபைக்கு வருகிறாங்க. நானும் ஐயா கூட ஏசிய தலைமை சேவையில் 56 வருஷம் இருக்கிறேன் இதோடு. அப்போ ஆண்டவரை ஆராதிக்கிற நாம, ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் வர நாம வந்து அவருடைய பாதத்தில் வரும்பொழுது, இது கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், நமக்குன்னு கொடுத்த நாள். நம்ம போய் ஒரு நாள் லீவ் கொடுன்னு போய் கவர்மெண்ட்டை கேட்க வேண்டாம், முக ஸ்டாலினை கேட்க வேண்டாம். ஆண்டவர் கவர்மெண்ட் மூலமாக நமக்கு கொடுத்துருக்க லீவு. இது வேறு ஸ்டேட்டில் போய் நான் துபாயில் போயிடுச்சுன்னா அவன் வெள்ளிக்கிழமை கொடுக்குறான், இன்னொரு நாளை கொடுக்குறான், சனிக்கிழமை கொடுக்குறான், செவ்வாய்க்கிழமை கொடுக்குறான். நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நிரந்தரமாக அவர் ஆராதிக்கிற நாளுன்னு கொடுத்துறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 84ஆம் சங்கீதம் 84ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் படிங்க, எடுத்தவங்க. இன்னும் இல்லையா? 1000 நாளை பார்க்கிறோம். அவர் தான் முதல்ல படித்தார், அவர் தான் முதல்ல படிக்கணும். எப்பவும் நீங்கள் தான் படிக்கணும். இனிமேல் சொல்லிட்டேன். 1000 நாளை பார்க்கலாம் உமது பிரகாரங்களில் செல்லும், உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருக்கிறதை பார்க்கிலும், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே, என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருக்கிறதையே தெரிந்து கொள்வேன். என்னத்தை தெரிஞ்சுக்கிறோம்? எதை தெரிஞ்சுக்கொள்ளும்? இந்த கார் வேணாம், அந்த கார், அந்த பைக் வேணாம், அந்த கையில் ஒரு பையன் பைக்கு எடுத்துகிட்டு வந்தான். அது முன்னாடி இருந்து பின்னால் வரைக்கும் கரையல்னு இருக்குது, புதுசு. ஏழை குடும்பம் தான். ஒரு பைக் எடுத்துகிட்டு வந்தேன். அங்கிள் இது ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் சர்ச்சில் வந்தான். என்னடா தம்பி இந்த கண்ணுங்கரேன்னு இருக்குன்னு எல்லாம் கலராக ஓட்டுறாங்க, கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதோட சீட்டு சின்னதாக இருந்துச்சு. சீட்டு சின்ன, இது ஒருத்தர் தான் உட்காந்துட்டு போகணும். எவ்வளோன்னு கேட்டால் 2.5 லட்சம் அப்படின்னா. 2.5 லட்சம் வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த பையன் இருந்திருக்கானே. ஒரு ஆள் போகிறதுக்கு சைக்கிள் பத்தாதா? இது வந்து 2 பேர் உட்கார சீட்டு கூட இல்லாமல் சின்னதை வாங்கிக்கிறான். பைக்கினுடைய விலை இது. எதுக்கு சொல்கிறேன்னா, மாறி 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 போகிற உலகத்தில் நாம் இருக்கிறோம். நல்லது, இது நல்லது, அது நல்லது, அது நல்லது, அது நல்லது, அது நல்லதுன்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் பாஸ்டர் சுந்தரம் இந்த காலத்தில் எல்லா ஊழியக்காரருக்கும் சைக்கிள் தான். சைக்கிளை கஷ்டப்பட்டு ஓடணும். சைக்கிள் வச்சுருந்தானா அவன் பணக்காரன். இன்றைக்கி சைக்கிள் கொடுத்தா எவனா ஓட்டுவானா? எங்கள் அப்பா ஊர்லேருந்து ஒரு சைக்கிள் வாங்கி அனுப்பிச்சிருந்தார். எக்மோர் ஸ்டேஷனில் வந்திருக்கடா போய் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுக்க போனேன். ஹேண்டில் பார்லேருந்து பின்னால் வீல் வரைக்கும் ஒரு புடவையை சுற்றி வச்சுருக்கு. புடவை பழைய புடவையை சுற்றி வச்சுருக்கு. பிரித்து பார்த்தா 45 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இந்த சைக்கிளை. பிரேக்கும் பிடிக்காது, பெல்லும் அடிக்காது. நான் இருக்கிற இடம் ராயபுரம், எப்படியா எடுத்துகிட்டு போகிறது? செல்ல வேலை செய்கிறாரு அவர். அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்துருக்கிறேன் பாருங்கள். ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்தில் வருது. ஒரு நாள் நல்லது, உங்களுக்கு பிறந்த நாள் நல்லது, கல்யாண நாள் நல்லது, வேலைக்கு போன நாள் நல்லது, சம்பளம் வாங்கினால் நல்லது, பிள்ளை பிறந்த நாள் நல்லது, எத்தனையோ நல்ல நாள் நம்முடைய வாழ்க்கையில் வருது. அதில் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, 1000 நாள் என்னுடைய வாழ்க்கையில் வந்தார், 999 நாள் என்னுடைய வாழ்க்கையில் போடும், ஒரு நாள் தான் நல்லது. என்ன முடிங்க கடைசியாக என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதே தெரிந்து கொண்டேன். இடத்துல ஒரு சொட்டு இடம் கூட இல்லாமல் ஃபுல்லாகிடணும். அது மாத்திரமல்ல, இந்த ஆலயத்துக்கு சொந்தமாக ஒரு பெரிய ஆலயம். இல்லையா? சந்தோஷமா? எவ்வளோ நாள் வாடகை விட்டேன். சென்னையில் 17 வீட்டில் வாடகை வீட்டில் இருந்திருந்தேன். எனக்கு சொந்தமாக இடத்த கொடுத்துருக்காரு. உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆமாம், இந்த புது வருஷத்தில் 5வது வருஷம் ஆரம்பிக்கிற நீங்கள் கிளைம் பண்ணி கேளுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லி கேளுங்க, கட்டாயம் கொடுப்பார். எவ்வளோ நாள் ஆண்டவர் வாடகை வீட்டில் இருக்கிறது? ரிட்டையர்ட் ஆகிட்டேன், எப்படி வாடகை கட்டுறது, பிள்ளைகளை படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணணும், எத்தனை ப்ராப்ளம் இருக்குது, எல்லாத்துக்கும் அவர் போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆலயத்தினுடைய வாசப்படியில் காத்திருப்பதே தெரிந்து கொண்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆலயத்தில் வரும்பொழுது இந்த மாதிரி ஆலயத்தில் வரும்பொழுது என்னத்துக்கு வரோம்? எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நல்ல ஃப்ரெண்டை பார்க்கலாம், பிள்ளைங்க நல்ல ஃப்ரெண்டை பார்க்கலாம்,
ஒரு வாரம் ஆச்சு அவங்கள பார்த்து. அதுக்காக மட்டும் இல்லை, கர்த்தரை பார்க்கறதுக்கு வா, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு வா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 36ஆம் சங்கீதம், பெரும்பாலும் சங்கீதத்தில் சொல்கிறேன். 36ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் படியுமா? உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கீர். ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால அவர்கள் திருப்தி அடைவார்களாம். மைக்கோட சூறப்படுகிறார், சத்தம் அவ்வளோ கேட்குது. உடைய ஆலயத்தினுடைய சம்பூர்ணத்தினால திருப்தி அடைகிறார்கள். உடைய பேரின்ப நதியினாலே அவருடைய தாகம். என்னதான் சாப்பிட்டு தாகம் தருதா? வெயிலில் இதில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும், அங்கே போனால் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும், வீட்டில் போனால் ஐஸ் போட்டு தண்ணி குடிக்கணும். தாகம் தீருதா? ஆலயத்தில் வரும் பொழுது ஆலயத்தில் சம்பூர்ண திருப்தி. சம்பூர்ணம், சம்பூர்ணம், பரிபூர்ணம், அன்னபூர்ணம், எல்லாம் பேர் வச்சுக்கிறான் தமிழ்நாட்டில். உங்களுக்கு யாரும் அந்த பேர் இல்லையா? கோச்சிக்காதீங்க, நல்ல பேர் தான் அது. ஆலயத்தில் வரும்பொழுது சம்பூர்ண திருப்தி, குறையில்லாத திருப்தியை கொடுக்குறார். ஒன்றும் லேக்கிங் இல்லை, குறைஞ்சது ஒன்றும் கிடையாது, ஃபுல் 100%. நல்லா இருந்துச்சிங்க, நீ தான் நல்லா இருந்துச்சிங்க அப்படின்னு சொல்லணும். நாங்கள் வந்ததுனால இல்லை, அவர் ராஜேந்திரன் பிரமாதமாக பாட்டு போடுவார், சூப்பராக பாட்டு போடுவார், சூப்பராக ஜெபிக்கிற மனுஷன். அங்கே 10 மணிக்கு எங்களுக்கு ஜெபம் உண்டு, ஊழியக்காருக்கு ஜெபம் உண்டு. அதில் இவங்க 2 பேரும் வந்துச்சுன்னா அந்த அம்மா வந்தாலும் சூப்பராக மெசேஜ் கொடுக்கும், அந்த அம்மா வந்தாலும் கட்டின பாட்டு நல்லா பாடும். அவரை பார்த்தீங்கன்னா ஜெபத்தில் அழுதுதாருன்னா அழுதுன்னு வாய்க்காலில் தண்ணி ஓடுற மாதிரி ஓடும், அப்படியே அழுது ஜெபிப்பார். ஒரு ஆவிக்குரிய ஊழியக்கார குடும்பத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு, இந்த இடத்துக்கு தந்திருக்கிறாரு. நம்ம நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். ஆலயத்தில் உள்ள சம்பூர்ண திருப்தி, ஆலயத்தில் உள்ள சம்பூர்ண குறைவில்லாத திருப்தி, குறைவில்லாத திருப்தி. பாருங்கள், 1 சாமுவேலின் புஸ்தகம் முதல் அதிகாரம், 1 சாமுவேல் முதல் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 10ஆம் வசனம் படிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. சிறுமையை ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறது யாரு? அன்னாள். வெரி குட், 100 மார்க் உங்களுக்கு. ஆலயத்தில் போய் அன்னாள் ஜெபிச்சா. உடைய அடியாளினுடைய சிறுமையை, வெறுமை. ஏன்? என்ன அன்னாளுக்கு என்ன இல்லை? குழந்தை, பிள்ளை இல்லை. அன்னாளுக்கு என்ன இல்லை? வேற யாருக்கு பிள்ளை இருந்தது? ஒரு 50 மார்க்கு மெதுவாக சொன்ன இல்லை. அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க. பிள்ளைகள் எத்தனை போல பிள்ளைங்க இருந்தாங்க? அன்னாளுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை, கூட இருந்தா. அந்த பெனினாளுக்கு என்ன தெரியுமா பேர்? அன்னாளுக்கு பெனினா என்ன உறவு? ஆட்டா கட்ட டக்குன்னு அடிக்குது பாரு, சக்காலத்தி. என்னது? சென்னையில் சண்டை வந்துட்டா சக்காலத்தி அப்படின்னு. சக்காலத்தி இல்லை, சக்களத்தி. என்னது? தமிழ் கரெக்டாக படிக்கணுங்க. கஷ்டத்தை தப்புறாங்க எங்கன்னா நம்மன்னா யாரால வளரலான்னு கரெக்டாக படிக்கணும். தமிழை கரெக்டாக படிக்கணும். தமிழை சக்காலத்தி இல்லை. பைபிள் படிக்கிறதோட தப்பு படிப்பாங்க. ஆண்டவர் கோச்சிக்க மாட்டார், என்னடா நல்லதாக எழுதி கொடுத்தா அந்த மாதிரி தடவிக்கணும் கிடக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. சக்களத்தி. அவளுக்கு பிள்ளைகள் உண்டு, அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை. அதனால் போய் ஆலயத்தில் போய் தன்னுடைய குறையை சொல்லி அழுகுறா, அழுது ஜெபிக்கிறா. புருஷன் கூட, ஏமா நீ சாப்பிடாமல் அழுதுன்னு கிடக்குறிய, உன் குறையெல்லாம் தீர்க்கிறதுக்கு நான் இருக்கிறேன்ல. அவன் வந்து சொல்கிறான், இல்லை கடைசி அது அதிகாரத்தில் கடைசி வசனத்துக்கு முந்தினது பாருங்கள், 27 நினைக்கிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். அப்போ ஆலயத்தில் போய் ஜெபிச்சா, அவளுக்கு நான் ஷார்ட்டாக போகிறேன். அந்த ஆலயத்தில் போய் ஜெபிச்சா ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தாரு. இந்த பிள்ளைக்காக நான் ஜெபிச்சேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி, என்னுடைய விண்ணப்பத்தின்படி, ஜெபத்தின்படி கட்டளையிட்டார். எனக்கு கட்டளையிட்டார். போதும். போய் என்ன கேட்டார்? எனக்கு வீடு கொடு, நல்ல சம்பளம் கொடு, என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கொடு, அதெல்லாம் கேட்டாளா? அன்னாள் போய் ஆலயத்தில் என்னது கேட்டா? ஹலோ ஏம்மா இங்கே பாருங்க,
அன்னாள் போய் ஆலயத்தில் ஜெபிச்ச ஜெபம் என்ன? எது கேட்க போட்டான்? பிள்ளைக்காக. அந்த பாயிண்ட் இருக்குண்ணா, அவங்க ஜெபத்தில் பாயிண்ட் இருக்குண்ணா. ஆமாம், பாயிண்ட் இல்லைன்னு சொன்னால் நம்ம ஜாயிண்ட் உடஞ்சி போயிடும். 10 தடவை ஜெபிக்கணும், அதுக்கே ஜெபிக்கணும். ஆண்டவர் போய் பிள்ளைக்காக ஜெபிச்சா, பிள்ளைக்காக ஜெபிச்சா நீ கேட்ட விண்ணப்பத்தின்படியே அண்ணாளுக்கு பிள்ளைய கொடுத்தாரு. உங்களுக்கு யாராவது குறைவு இருக்குதா? உங்களுக்கு ஏதாவது குறைவு? பிள்ளை மட்டும் சொல்லலை, வேலை இல்லாமல் இருக்கிறீங்களா? இன்னும் கல்யாணமாக இருக்கிறீங்களா? இன்னும் வீடு இல்லாமல் இருக்கிறீங்களா? இன்னும் இன்க்ரிமெண்ட் இல்லாமல் இருக்கிறீங்களா? இன்னும் ப்ரமோஷன் இல்லாமல் இருக்கிறீங்களா? நீங்கள் என்னத்தை சொல்லி கேட்குறீங்களோ? லூக்கா 1:37 வாசிக்க வேண்டாம். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்ல. ஆமாம், இல்லைங்க, ஒன்றே ஒன்று இருக்குன்னு சொல்லுவீங்களா? தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால எல்லாம் கூடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. போய் ஜெபிச்சா, ஜெபித்தது பிரகாரம் கரெக்டாக அதே கொடுத்தாரு. ஆண்டவர் கொடுத்தாரு. அவர் என்ன செஞ்சான் தெரியுமா? அதை கடைசி வசனம் படித்து முடிச்சிடுங்க. ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் போதும். என்னத்தை கேட்டி அதை அவர் கொடுப்பார். அந்நாள் ஆண்டவர்கிட்ட பிள்ளையை கேட்டார், பிள்ளையை கொடுத்தாரு. கர்த்தர்கிட்ட கேட்டா, கடையில் போய் கேட்டா, ஆஸ்பத்திரியில் போய் கேட்டா, இன்னைக்கு 5 லட்சம் 10 லட்சம் எத்தனை லட்சம் கேட்டாலும் பிள்ளைகள் யாரால் வர சுதந்திரம்? 127ஆம் சங்கீதம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அதனால கர்த்தர்கிட்ட கேட்டேன், கொடுத்தாரு. என்ன சொல்லி கேட்டிருப்பா? என்ன சொல்லி கேட்டிருப்பாங்க? உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அதுதாங்க பாயிண்ட். கேட்டா எதுக்கு கேட்டா? இங்கே நான் அமெரிக்காவில் படிக்க வச்சு அவன் எம்ஏ படிச்சுட்டு பிஇ படிச்சுட்டு டாக்டர் ஆகிட்டு அங்கே போய் தான் வேலை செய்யணும். அதுக்காக கேட்டா? போங்க, அமெரிக்காவுக்கு உங்கள் பிள்ளைய அனுப்புங்க. தப்புன்னு நான் சொல்லலை. நல்லா சந்தோஷமாக நம்ம சபை பிள்ளைங்க போகணும், தப்புன்னு சொல்லலை. என்ன கேட்ட? அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவருடைய ஊழியம் செய்வேன். கர்த்தரிடத்தில் கேட்டா கொடுத்தாரு. கர்த்தருக்கு என்று கேட்டா. சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியும்? பொருத்தனை பண்ணுவாங்க. அந்த பொருத்தனை நிறைவேற்ற மாட்டாங்க, மறந்தே போடுவாங்க. ஆமாம்ல மறந்தே போய்ட்டோம் ஐயா, மறந்தே போயிட்டேங்க. நேற்று போய் அம்மட்டங்கடையில் உட்காந்தேன், கொஞ்சம் பார்த்து வெட்டுறான்னு சொன்னால் இருந்ததெல்லாம் ஃபுல்லாக வெட்டிட்டான். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே மொட்டை, இப்போ முழு மொட்டையை திருப்பதியில் அடித்த மாதிரி அடிச்சு விட்டான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாது. கர்த்தரிடத்தில் கேட்டேன், கர்த்தருக்கென்று கேட்டேன். அப்போ நம்முடைய ஜெபத்தினுடைய கேள்வியும் ஆண்டவர் கொடுக்குற பதிலும் நாம் செய்கிறதும் கரெக்டாக இருக்கணுங்க. செய்கிறதும் கரெக்டாக இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போது சம்பூர்ணமான திருப்தி கொடுக்கறது தான் ஆலயம். ஆலயம் என்னது? இது 2க்கு எடுத்து தான் தற்சமயம் செய்கிறீங்க. இங்கேயே இருக்க போகிறது இல்லை. பெரிய இடத்த கொடுக்க போகிறாரு. சொந்தமாக அவருக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏசிஎஸ்எப்ப மெயின் சர்ச்சையும் ஆதி காலத்தில் குமுதம் இடத்துல வாடகைக்கு இருந்தது தான். குமுதம் ப்ரெஸ் அந்த இடத்துல வாடகைக்கு இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஹோட்டலுக்கு ஒரு ஹோட்டலுக்கு பக்கத்தில் வந்துச்சு. கார்டன் ஹோட்டல் மெயின் ரோட்டில், பரசுவாக்கம் மெயின் ரோட்டில் கார்டன் ஹோட்டலில் நம்பர் 71 பரசுவாக்கம் ரோட்டில் வந்தது. அதுக்கப்புறம் சொந்தமாக பெரிய இடத்த கொடுத்துருக்காரு. இல்லையா? எத்தனை ஆயிரம் வராங்க. வாட்ச் நைட் சர்வீஸுக்கு 23,000 பேர் வராங்க. தினகர மாதிரி ஆட்கள் போயிட்டார். அவர் போய் சேர்ந்தார், கத்தோடி மனுஷன். அவங்களாம் மீட்டிங் 3 நாள் வருஷ கடத்தில் வச்சாங்க. ஏராளமான ஜனம் வரும். அவ்வளோ பிடிக்கிறது அங்கே இடம் இருக்குது. கருத்துக்கிற சோத்து அது மாதிரி அவங்களுக்கு கொடுத்தவர் நமக்கு தரமாட்டாரா? நிச்சயமாக தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்தில் கேட்டேன், கர்த்தருக்கென்று கேட்டேன். இந்த குறிப்பில் நீங்கள் வச்சுக்கணும். அண்ணாளுக்கு பிள்ளையை கேட்டு அந்த பிள்ளையை கொடுத்தால, பிள்ளையை எதுக்குன்னு கேட்டால் அதை அவள் செஞ்சால, அதை மாதிரி நீங்கள் பொருத்தனை பண்ணி கேட்டு அந்த பொருத்தனத்தை நிறைவேற்றணும். கேட்டாங்க, கொடுத்தது திருப்பியே கொடுக்கலையா? 50 ரூபா வாங்கிச்சு அந்த அம்மா முந்தா நாள். சம்பளம் தானே கொடுத்துருந்து மறந்தே போச்சு. அப்படி இருக்கக்கூடாது. எவ்வளோ வருத்தமாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுத்த ஆண்டவர் நம்ம குறித்து வருத்தப்பட கொடுக்காது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சம்பூர்ண திருப்தியாக்கி 116ஆம் சங்கீதம் 116ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் படிங்க. சங்கீதத்திலே சொல்கிறேன். 116ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம்.
நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களுக்கு எல்லோருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. மறுபடியும் படிங்க. அதேதான். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களுக்கு எல்லோருக்கும் முன்பாக கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். ஆலயத்தில் வர கர்த்தருடைய ஜனங்களுக்கு முன்பாக நான் கர்த்தரிடத்துல பண்ண அதான் சாட்சி சொல்றது, அதான் பொருத்தனையை நிறைவேற்றுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஆண்டவர்கிட்ட சொன்னமோ அதை நிறைவேற்றணும். மறந்துட்டேன், செய்ய முடியாத மறந்துட்டேன். இதோ டிசம்பர் கூட வருதே, நான் ஆண்டவர் இதை செஞ்சால் நான் இதை செய்வேன்னு சொல்லுவேனே. நீங்கள் படித்து பாருங்களேன். ஆதியாகமம் பைபிளில் முதல் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதியாகமம் 28, 22 திறந்து படி பாருங்க. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும், ஒரு நிமிஷம் நல்ல கவனிங்க. தேவரீர் ஆண்டவர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். பொருத்தனை பண்ணிட்டு கொண்டான். அவன் பிரயாணம் போகிறான், அவனுக்கு தூக்கம் வந்துடுச்சு, அவன் படுத்தான். அவன் கல்லெடுத்து அங்கே தலைமாட்டுக்கு தலையணையெல்லாம் இல்லை, தலையில் தலைமாட்டுக்கு வச்சுக்கிட்டான். அங்கே மேலேருந்து கர்த்தர் பேசினார். ஆண்டவருக்கு சொல்ல பிரயாணத்தில் அவனோடு ஆண்டவர் பேசினார். அப்போ அந்த இடத்துக்கு அவன் பெத்தேல் பெனியேல் என்று பேரை வச்சுட்டு அவன் பிரயாணம் போகிறான். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நான் உனக்கு, நான் ஆதியிலேயும் கிறிஸ்தவன் இல்லை, ஜாதியிலையும் கிறிஸ்தவன் இல்லை, பாதியில் வந்த கிறிஸ்தவன். ஆமாம், நான் 56 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய கிளசபை எருக்கஞ்சேரியில் இருந்தது. அங்கே தான் நான் போயிட்டுருந்தேன். சாம்சன் பாஸ்டர் வேட்டி கட்டிக்கிட்டு ஃபுல் சட்டை போட்டுக்கிட்டு சைக்கிளில் வருவார். அப்போ எந்த பெரிய பாஸ்டருக்கும் கார் கிடையாது. அப்போது அங்கே ஒரு சைக்கிள் வருவார் மூலக்கடை தாண்டி. அப்போது கற்றுக்கிட்டது பாஸ்டர் சுந்தரம் தான். 66ஆம் வருஷம் டிசம்பர் மாதம் கடைசி நாளில் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். ஞானஸ்தானம் கொடுத்தார். எப்போ நான் சத்தியத்தை அறிய ஆரம்பித்தேனோ செம்சனில் எனக்கு 3 சம்பளம், 7ஆம் தேதி சம்பளம், 15ஆம் தேதி சம்பளம், மாத கடைசியில் சம்பளம், 3 சம்பளம் வரும். ஆனால் அதிலெல்லாம் எப்படி கொடுத்து பழக்கம் தெரியுமா? புதுப்பேட்டையில் சொசைட்டி வச்சுருக்கான். அதில் எனக்கு ப்ரொவிஷன் வாங்கிடுவாங்க, அதில் லோன் வாங்கிடுவாங்க, அதில் மற்ற காரியங்கள்லாம் வாங்கிடுவாங்க. 10,000 ரூபா எனக்கு சம்பளம்னு சொன்னால் அதில் 4,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய்க்கு மேலே போன பின்னால் எவ்வளோ காசு வருதோ அதுக்கு தான் தசமதானம் இருந்தது. செலுத்திருந்தேன். அப்போது தசமப்பாக 1/10 டைத்து என்ன எனக்கு என்னன்னு தெரியாது. எப்போ நமக்கு வர்றதில்ல, தேவரீர் எனக்கு தரும் சகலவற்றிலையும் நான் என்ன செய்வேன்? தசமபாகம் செலுத்துவேன். சிங்கப்பூருக்கு போயிருந்தேன் 4 நாள். எங்கள் சீஃப் பாஸ்டரோட சிங்கப்பூருக்கு போயிருந்தேன். அந்த சிங்கப்பூரில் ஒரு நாள் ரெஸ்ட் இருந்தது, ஊழியெல்லாம் பண்ணிவிட்டு ரெஸ்ட் இருந்தது. நீங்கள் எல்லாம் கடை மற்ற இடங்கள்லாம் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னுட்டேன். அங்கே போனால் ஒரு கடைக்கு பேர் தசமபாகம்னு வச்சுருக்கான். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? கடைக்கு தசமபாகம்னு வச்சு பார்த்துருக்கீங்களா? டைத்து. தசமபாகம்னா இங்கிலீஷில் டைத்துன்னு போட்டு தசமபாகம்னு போட்டிருக்கான். அதனுடைய ஓனர் சைனீஸ் ஜப்பான்காரன், சீனாக்காரர் விசுவாசி வச்சுருக்காரு. அவர் என்ன வைக்கிறாருன்னா யாஷிகா கேமரா வைக்கிறாரு. யாஷிகா கேமரா மட்டும் வைக்கிறாரு. யாஷிகா கேமரா இருக்கதாப்பா? கேமரா எடுக்கிறவங்கள சொல்லுங்க, தெரியாதா? ஐயோ, யாஷிகா கேமரா ஃபேமஸ் கேமரா, அதை மட்டும் வைக்கிறாரு. ஒரு கேமரா விற்றுட்டாருன்னா அதனுடைய பணத்தில் முதல்ல இந்த பக்கம் ட்ரையரில் போடுறாரு, தசம பாகத்துக்கு இந்த பக்கம் ட்ரையரில் போடுறாரு. நின்று பார்த்துட்ருக்கேன் நான். ஒரு பொருளை விற்ற உடனே அதனுடைய முதல்ல ஒரு பக்கம் ட்ரையரில் போடுறாரு, அதனுடைய ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய 1 டைத்தை தசம பாகத்தில் இதில் ஒன்று போடுறாரு. கடைக்கு சரியாக பேர் வச்சுருக்கான், தசம பாகம்னு பேர் வச்சுருக்கான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
வேறொரு சபைக்கு போகிறவங்க ஒரு அம்மா எங்கள் சபைக்கு வரோம், ஒரு பெரியம்மா வரும். செல்லியா பாஸ்டர்னு ஒருத்தருந்தார் மணி, செல்லியா பாஸ்டர் இப்போ எங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுற போவாஸுடைய அப்பா, அவர் இல்லை, அவர் அனுப்பிட்டார். அவரும் நானும் அனுப்பிச்சிருக்காங்க இந்த வீட்டுக்கு. காலையில் போகிறோம், 10 மணிக்கு போகிறோம். அந்த அம்மாவுக்கு ஜெபிக்கிறதுக்காக போகிறோம். அவங்க மகனும் மருமகளும் ஒரு சின்ன பிள்ளை இருந்தாங்க. அம்மா இல்லையா, இதை கடைக்கு போயிருக்காங்க, போயிடுவாங்க அப்படின்னாங்க. உடனே அவங்க ஆட்டோ ரிக்ஷாவில் வந்து இறங்கினாங்க. இறங்கின உடனே ஒரு 4-5 கட்டைப்பையில் மூட்டை வச்சுருக்காங்க. அரிசி, ப்ரொவிஷன், அது இதுன்னு சொல்லிட்டு பருப்பு, எண்ணெய் எல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் வந்து எங்களை பார்த்தோன்னே தோத்திரப்பா சார் அப்படின்னாங்க. வாங்கம்மா, உங்களை பார்த்து தான் நாங்கள் காத்துட்ருக்கோம். எல்லாம் அந்த பொருள்லாம் எடுத்து அந்த வெராண்டாவில் வைக்கிறாங்க. வெராண்டாவில் வச்சுட்டு பார்த்து தானே சொல்லணும். வெராண்டாவில் வைக்கிறாங்க. வெராண்டாவில் வச்சுட்டு எல்லா பையையும் பிரிச்சுட்டு அரிசியை கையில் அவ்வளோ அள்ளி அங்கே வைக்கிறாங்க. பருப்பு, மற்ற ப்ரொவிஷன், மளிகை சாமான்லாம் எடுத்து அதில் கொஞ்சம் வச்சுருக்காங்க. காய்கறி ஒரு கூடையில் இருக்குது, பையில் இருக்குது, அதை எடுத்துகிட்டு 2 தக்காளி, ஒரு முருங்கைக்காய் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. வெறுவுக்கட்டு, அப்போ கேஸ் இல்லப்பல் இருக்குது, வெறுவுக்கட்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை பிரிச்சுட்டு 2 வெறுவுக்கட்டை எடுத்து அங்கே வச்சாங்க. என் கூட வந்து பாஸ்டர் கேட்டார், இது என்னம்மா இங்கே ஒரு சந்தை கடை போடுறீங்களா, இது என்ன இது அப்படின்னு கேட்டேன். பிளாட்ஃபார்ம் கடை மாதிரி போடுறீங்களே. நாளைக்கு நான் சர்ச்சுக்கு போகும்போது எங்கள் பாஸ்டர் ஏஜி சர்ச்சு, பாஸ்டர் மோகன் சைதாப்பட்ட ஏஜி சர்ச்சில் எங்கள் பாஸ்டருக்கு கொடுக்கறதுக்காக வைக்கிறேன். இதுதாங்க தசம பாகம். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நான் உனக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டான். என்ன உஷாரு! 40 வருஷத்துக்கு மேலே நான் பார்த்தது, அதை மறக்கவே முடியல. இப்படி தான் ஆண்டவருக்கு தசம பாகம் கிடைக்கணும். தசம பாகம், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நான் உனக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்தில் ஆலயத்தில் ஜனங்கள் மத்தியில் அவர் செஞ்ச நன்மைகளை சாட்சியாக சொல்லணும். எல்லாருக்கும் அவருக்கு இந்த காரியம் செஞ்சுருக்காங்களே, அந்த அம்மாவுக்கு இந்த காரியம் செஞ்சுருக்காங்களே என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவர் செய்த நன்மைகளை சாட்சியாக அறிவிக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் நான் ஆண்டவருக்கு 10ல் 1 கொடுக்கணும்னு கேள்விப்பட்டேன். இன்னைய வரைக்கும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இன்னைய வரைக்கும் கொடுத்துருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. அப்படி கொடுத்தேன்னு சொன்னால், எங்கள் சபையில் சொல்லியிருக்கேன், பெரிய சபையில் சொல்லியிருக்கேன், அப்படி கொடுத்தேன்னு சொன்னால் மாத கடைசி ஆயிடுச்சிங்க. சம்பளம் மாதம் பிறந்தோடனே 10ஆம் தேதி தான் வரும் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நீ இல்லாமல் இருக்க மாட்ட. இன்றைக்கி சொல்கிறது இருக்கோம், நீங்கள் இல்லாமல் இருக்க மாட்டேன். தசமமாக செலுத்தி ஆண்டவருடையது ஆண்டவர், தேவனுடையது தேவனுக்கும் ராயனுடையது என்று சொல்ல வார்த்தையின் பிரகாரம் நம்ம வாழ்ந்தான்னு சொன்னால், ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசிக்கு 1ஆம் தேதி 1 தான், 31ஆம் தேதி 1 தான். எழுதி வச்சுங்கம்மா. 1ஆம் தேதி 1 தான், 31ஆம் தேதி 1 தான். இல்லைன்னு நான் மாத கட்டத்தில் சொன்னதில்லை. ஏன்னா யூனியன் சந்தா எங்களுக்கு ₹1. சிம்சன் கம்பெனியில் குசேலர் தான் யூனியன் லீடரு. ₹1. அந்த ₹1 என்கிட்ட இல்லைன்னு சொன்னால், அந்த சம்பள கவர்லேருந்து ₹1 எடுத்து நாங்கள் கொடுக்க மாட்டேன். சம்பள கவர் தான் நிறையா கிறிஸ்தவங்க கூட எல்லாம் உள்ளவே கிழிச்சு போட்டுருவாங்க. கிழிச்சு போட்டு அவனுக்கு பட்டாசு பண்டு, பட்டு புடவை கண்டு, பலகார பண்டு, எல்லாம் பண்டு கட்டிட்டு இந்த மண்டு வீட்டுக்கு வரும்போது காலியாக வரும். சம்பளம் வாங்கிட்டு சம்பள தேதியில் கடன் வாங்குவாங்க. என்ன அநியாயம்! கிறிஸ்தவன் கஷ்டமாக இருக்கும் எனக்கு. சம்பளம் 7ஆம் தேதி எங்களுக்கு கை நிறைய காசு கொடுப்பான், ஓவர் டைம் கொடுப்பான், சம்பளம் கொடுப்பான். சம்பளத்தன்னைக்கு வாங்கின கடன் எல்லாம் போன மாதம் வாங்கினதுக்கெல்லாம் கொடுத்துட்டு வெறுங்கையோடு அன்னைக்கு போய் கடங்காரண்டு போய் வண்டிக்கு வாங்கிட்டு போவாங்க. அப்படி நம்முடைய ஜனம் ஒன்றும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. 1ஆம் தேதி உனக்கு 1 தான், 31ஆம் தேதி 1 தான். அந்த மாதிரி இருக்குன்னா தேவனுடைய தேவரீர் எனக்கு தரும் சகலவற்றில் நான் உனக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டிருந்தான். அப்படி பண்ணி பாருங்க, கொடுத்துட்டு அவரை வந்து என்னை சோதிச்சு பாருங்கன்னு மல்லிகையில் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 58ஆம் சங்கீதம், ஏசாயா 58 அதிகாரம், ஏசாயா 58 அதிகாரம் 13 வருஷம் முடியுங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, என் பரிசுத்த நாளே, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, உனக்கு இஷ்டமானது செய்யாது. அங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்குது, அங்கே ஒரு பிக்னிக் நடக்குது, அங்கே ஒரு ஜூவுக்கு போகணும், அங்கே ஒரு இதுக்கு போகணும், புள்ள கூப்பிடுது, அது கூப்பிடுது, உனக்கு இஷ்டமானது செய்யாதபடி உன் காலை விலக்கி, காலு கண்ட இடத்துக்கு பிடிச்சி இழுக்குதுங்க. நீ போவியா? உன் காலை விலக்கி
எழுத்தின் பிரகாரம் பாரு. அப்படியே பார்த்து 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 பார்த்து, ஓ எனக்கு 2 கால் இருக்குது, கண்ட இடத்துக்கு போகணும்னு சொல்லுது, அந்த ஹோட்டலுக்கு போகணும்னு சொல்லுது, இந்த டீ கடையில் போய் உட்காருன்னு சொல்லுது. உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல். ஓ வழி, அவருக்கு ஒரு வழி இருக்குது. இடது புறம் வலது புறம் சாயும் பொழுது வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்கிற சத்தத்தை உன்னுடைய காதுகள் கேட்கணும்னு சொல்லியிருக்காரு. நீ லெஃப்டில் போனால் தப்புடா, நீ ரைட்டில் போனால் அதுவும் தப்புடா, இங்கே ஒரு வழி இருக்குது, அதில் போ. கரெக்ட் வழி காட்டுவார், கரெக்ட் வழி காட்டுவார் ஆண்டவர். என்னை வழி காட்டுப்பா, நீ வழி காட்டுப்பா, நானே வழின்னு சொல்லியிருக்காரு. யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னால் எல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. அந்த வழியை கண்டுபிடிச்சி வந்திருக்கிறோம்ல, ஒவ்வொரு நாளும் அவருடைய வழியில் நடக்கிறத அவர்கிட்ட கேட்கணும். காலையில் எழுந்தோன்னு எப்போ எப்போ அவரை பார்க்கலாம், அவரோட பேசலாம்? நீதிமொழி 8:17 அதிகாலை என்னை தேடுறவன் கண்டுபிடிப்பான், அதிகாலை என்னை தேடுறவன் கண்டுபிடிப்பான். இந்த மோட்சம் தேட்டர்னு ஒன்று இருந்துச்சுல, இப்போ இருக்கா? மோட்சத்து போயிட்டு போட்டுருக்கு. மோட்சம் தேட்டர்னு ஒன்று இருக்குது, அந்த பக்கம் நான் ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டு போகிறேன். ஒரு அன்னைச்சி வந்து வேகமாக நடந்து போகுது, மேலே சட்டை இல்லை, கீழே ஒரு துண்டு கட்டிக்கிட்டு வயிறு மட்டும் பெருசாக இருக்குது. அவர் நம்ம ஆளு மாதிரி இருக்குது. நான் அப்போ 5 மணிக்கு ஜெபம் நடத்துவேன். காலையில் 5 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு வேலைக்கு போகிறவங்க, அங்கே போகிறவங்களாம் ஜெபத்தில் ஒரு 50 பேர் வருவாங்க ஜெபம். அப்போ அண்ணாச்சி, நம்ம அண்ணாச்சி பேர், அண்ணாச்சி என்னக்கு போகிறீங்க இது காலையில் அப்படின்னு கேட்டேன். கர்த்தருக்கு கடன் கொடுக்க போகிறேன் அப்படின்னாரு. அப்படியே என்னடா மேலே சட்டை இல்லை, இவர் கர்த்தருக்கு கடன் கொடுக்க போகிறாருன்னு நினச்சேன் நான். மேலே சட்டை இல்லாமல் வெறும் துண்டை கட்டிட்டு போகிறாரு, இவர் கர்த்தருக்கு கடன் கொடுக்க போகிறேன் அப்படின்னாரு. ஏழைக்கு இறங்குறவன், வெரி குட், ஏழைக்கு இறங்குறவன். ஆமாம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடு, ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியது ஏழைகளுக்கு கொடு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ இருக்கும்போது உன்னிட்ட கேட்குறவன்ட்ட இல்லைன்னு சொல்லிடாத. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு கடன் கொடுக்கறது, கர்த்தருக்கு கடன் கொடுத்தா. ஏன்பா ஏன் இந்த காலையில் போகிற அப்படின்னு, ராத்திரி சாப்பிடாமல் படுத்திருப்பான், காலையில் இருந்து டீ குடிக்க காசு இருக்காது, படுக்கிறது பாய் கிடையாது, தலைக்கு கல்யாணம் கிடையாது, மடியில் இருக்கிற பிள்ளைக்கு பால் கிடையாது. எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காருல்ல, நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காருல்ல. நான் படுக்கும்போது கடைசி ஜெபம் அதுதான். ரஷ்யாவை ஆசீர்வதி ஆண்டவரே, உக்ரைனை ஆசீர்வதி ஆண்டவரே, மணிப்பூரை ஆசீர்வதி ஆண்டவரே, வயநாடு ஆசீர்வதி ஆண்டவரே, சிலோனை ஆசீர்வதி ஆண்டவரே. எத்தனை ஏழையாக இருந்து சில பட்டணத்தில் ராத்திரியில் சாப்பாடு இல்லாமல் படுக்கிறோம், சாப்பாடு இல்லாமல் படுக்கிறோம். எத்தனை ஏழைகள் சாப்பாடு இல்லாமல். நமக்கு ஒரு தலையாணி கொடுத்தாரு, பாய் கொடுத்தாரு, பெட்ஷீட்டு கொடுத்தாரு. எத்தனை குழந்தை பிள்ளைகளுக்கு பால் இல்லாமல் ராத்திரியில் படுக்க போட்டு வச்சுருக்குது. அதை நினச்சி தான் கடன் கொடுக்க போகிறான். ஏழைக்கு உன்கிட்ட வந்து ஐயான்னு கை நீட்டுற ஏழைக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னால் மற்றதெல்லாம் அவர் கொடுப்பாருயா, மற்றதெல்லாம் அவர் கொடுப்பார். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும், அப்பொழுது 6:33 நினைக்கிறேன், மத்தேயு எடுத்து படிங்க, 6:33. முதலாவது ஃபர்ஸ்ட் கவனிங்க, முடிச்சிடுறேன். தேவனுடைய ராஜ்யத்தையும், தேவனுடைய ராஜ்யத்தையும், அவருடைய நீதியையும், அவருடைய நீதியையும் தேடுங்கள், தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது அவர் உனக்கு என்ன சொல்லியிருக்கார்? நீதி வார்த்தைகள், நீதிமொழிகளில் வார்த்தைகள், வசனத்தில் வார்த்தைகள், புதிய ஏற்பாட்டில் வார்த்தைகள், பழைய ஏற்பாட்டில் வார்த்தைகள், என்னென்ன சொல்லுகிறாரா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கறது இல்லை, கூட கூடையா கொடுப்பாரு. இல்லையா? கூட கூடிய. அந்த சின்ன பையன் வந்து கையில் இருந்த மீன் 5 மீன் 5 அப்ப 2 மீனை கொடுத்தானே ஆண்டவர் கையில் கொடுத்தாரு. அவர் எத்தனை பேருக்கு பங்கிட்டாரு? 5000 பேருக்கு. 5000 பேருக்கு பங்கிட்டாரு. நம்ம பிள்ளைங்களும் கொண்டு வரோம், பிரெட்டு கிட்டு பண்ணு கிண்டு பிஸ்கட் கொண்டு வரும். ஆனால் அவங்க பிரசங்கம் பண்ணும்போது கீழே வச்சுருக்கு, நோட்டு தின்னிட்டே இருப்பான், பேப்பரை சுற்றி பாய்களை சொறி வச்சுருவான். ஆமாம், அப்படியே தப்பித்தவரை கேட்டால் கூட எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தது அப்படின்மா, கொடுக்கவே மாட்டான். நம்ம ஆள் அவங்க வாங்கினோன்னு கொடுத்துட்டான். கொடுத்தது அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்தார். எல்லாரும் எப்படி சாப்பிட்டாங்க? வெரி குட். எல்லாரும் எப்படி சாப்பிட்டாங்க? திருப்தியாக சாப்பிட்டு மீததை எவ்வளோ எடுத்தான்? ஏன் 12 சீஷர்களுக்கு விசுவாசம் இல்லை. கட்டி பார்த்தா, எப்போ இவ்வளோ ஜனம் இருக்குது சாமி, எவ்வளோ தலை, அவ்வளோ 1000 தலை தெரியுது, எங்கே போய் வாங்குறது? எங்கே டீ கடையும் கிடையாது, பிரியாணி கடையும் கிடையாது, இந்த நேரத்தில் எங்கே போய் வருது? அது 3 நாள் பட்டினியாக கிடைக்குது. ஆண்டவர் பிரசங்கத்தை கேட்டு இவன் பாட்டுக்கு ஒன்றும் இல்லைன்னு கேட்குற. ஆண்டவர் கூட இருக்கிறவனுக்கு விசுவாசம் இருந்துச்சா? விசுவாசம் இருந்ததா?
விசுவாசமானது நம்பப்படுகிறவருடைய உறுதியும் காணப்படாதவருடைய நிச்சயமாக இருக்கிறது. எபிரேயர் 11:1. விசுவாசம்னா முடியும், இந்த வேலைக்கு முடியும், அது என்னால் முடியும், இதை கொடுப்பாருன்னு முடியும்னு விசுவாசிதுங்க. விசுவாசிங்க. லாசர் செத்து போயிட்டாரு. எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் பொறுத்து தான் ஏசினார். வந்தார் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லி அனுப்பி. ஜனவரி லேட்டாக வர்றாரு, வேணும்னு லேட்டாக வர்றாரு. வந்தார், அங்கே எல்லாம் மூடி போட்டா, எல்லாம் மூடி போட்டு எல்லாம் உள்ளே கிடக்கு. லாசர் உள்ளே செத்து கிடக்குறான். அங்கே போய் கேட்குறாரு, கல்லை எடுத்து போடுங்க, கல்லை எடுத்து போடுங்க. நார்மேன்னு சொன்னது யாரு? மார்த்தாள் சொல்கிற மாதிரி சொல்றியம்மா, மரியாள் சொல்கிற மாதிரி சொல்லு. கரெக்டா? யார் சொன்னது? மார்த்தாள். 4 நாள் ஆயிடுச்சா, நாருமே கல்லை எடுக்க சொல்றியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டாச்சு. உள்ள லாசர் பாடி, டெட் பாடி இருக்குது. டெட் பாடியை பேர் சொல்லி கூப்பிட்டா வருமா? பேர் சொல்லி கூப்பிட்டா வருமா? இப்போ ஜிஹெச்சில் இது மாச்சேரி இருக்கிறது யாருன்னா அவங்க தெரிஞ்சவங்களை பார்த்து பேர் சொல்லி வருமா? ஏன்னா பைத்தியக்காரன், இது எப்பயும் செத்து போச்சு, போன வரோம் அப்படின்னு சொல்லுவான். பேர் சொல்லி லாசருவே வெளியே வான்னு சொன்னார். அதுதான் மார்க் 11:22-23 படிச்சிங்கன்னு சொன்னால், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவங்களாக இருங்க. நம்ம எல்லாம் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறோம் தான். ஆனால் என்ன விசுவாசம் இருக்கணும்? தேவனுடைய விசுவாசம் உள்ளவங்களாக இருக்கணும். ஆமாம். 5 பேர் 2 பேர் யாரா எல்லாம் பந்தியாக உட்கார வை, 50 உட்கார வைட்டாரு. இருக்கிறது ஒரு பையனுடைய சாப்பாடு. எல்லாரும் சாப்பிட்டு மீந்து போனது 12 கூட நிறைய. இந்த 12 பேரும் ஒரு கூட இப்போ தலையில் தூக்கிட்டு போகிறான். அப்போயே நினச்சிட்டு போவான், நம்பலை, அதுதான் அந்த தண்டனை கொடுத்துட்டாரு, நம்பலை, அப்படி தான் தண்டனை கொடுத்துட்டாரு. ஏன் 11 கூட கொடுக்கக்கூடாது, ஏன் 13 கூட கொடுக்கக்கூடாது? கரெக்டாக 12 பேர் தலையில் வச்சார் பாரு. அதுதான் தேவனுடைய விசுவாசம். லாசரு வெளியே வா. அவன் கட்டினவன் கட்டோட வரான். கட்டை அழுத்துடு அப்படின்னு சொன்னார். பேர் சொல்லி கூப்பிட்டா என்ன அவன்? அங்கே அந்த கல்லறையில் இருக்கிற எல்லா லாசரும் வந்துடுவான். இல்லை, அங்கே இருக்கிறவங்களெல்லாம் வந்து பொதுவாக வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்க, எத்தனை டெட் பாடி இருக்குது அத்தனை அப்படி எழுந்து வந்துடும். ஊரே ஓடிப்படும். எல்லாம் எழுந்துக்கிட்டானு, செத்தவெல்லாம் எழுந்துருவானு. கரெக்டாக பேர் சொல்லி கூப்பிட்டாரு, லாசர் போய் வெளியே வான்னு. கரெக்டாக அந்த பேர் இனிஷியலோடு வெளியே வரான். பேர் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முடிக்கிறேன். உங்களுக்கு டைம் இருக்குது, எனக்கு டைம் இல்லை. கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம். இன்னொரு சமயம் கிடைக்கும்போது மிச்சத்தை சொல்கிறேன். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இந்த காலை வேளையில் நம்முடைய திருப்பாத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை ஆரம்பிக்க உங்களுடைய தாசனுக்கும் குடும்பத்துக்கும் விசுவாச மக்களுக்கும் 4 வருஷம் கடந்து வர மேடு பள்ளங்கள், கரடு முள்ளுகள், கொல்லாப்புகள், தீமைகள், மனுஷருடைய உபத்தனங்கள், பிசாசனுடைய தந்திரங்கள், வன்கண்கள், ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் விலைக்கு வேலையடித்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளை குடும்பமாக பத்திரமாய் காத்து இந்த 5வது வருஷத்தை ஆரம்பிக்கவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பாரத்தோடும் ஜெபத்தோடும் கண்ணீரோடு நடத்துகிற உடைய குடும்பத்தை ஆசீர்வதி ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, குடும்பமாக இந்த சபையில் வந்து பங்கெடுக்கிற மக்களை எங்கத்திர ஆசீர்வதி ஆண்டவரே. பொறுப்படுத்திக்கொள்ள உடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்தும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இப்போ சின்ன ஒரு சாட்சி. ஆண்டவர் அடியால இந்த இடத்துல ஒரு சாட்சி உள்ள மகளா நிறுத்தினதுக்காக கர்த்தருக்கு நன்றி. எங்களுக்காக ஜெபித்த அந்த சகோதரனுக்கும் சகோதரிக்காகவும் நன்றி. நான் 2014 நான் வந்து பெரிய சபைக்கு நான் போயிருந்தேன். அப்போ நான் எல்லாவற்றையும் இழந்துட்டு அந்த இடத்துல போய் நான் நின்றேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளை, என் கணவரை நான் எப்படி நடத்த போறேன்னு நான் நின்றேன். ஆண்டவரே, நான் வெறுமையாக உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறேன். என்னை நீர் தான் நடத்தணும். இந்த 10 வருஷமும் எனக்கு ஒரு குறையும் இல்லை. என் பிள்ளைகளை, என் கணவரை, என்னுடைய எல்லா சூழ்நிலையும் நடத்தி என் பெரிய மகளுக்கும் திருமணத்தை நடத்தி கொடுத்தாரு. என்னுடைய வீட்டு காரியம் 2009 அப்பா பக்கத்தில் இருந்த எல்லாரும் எங்களை கட்ட விடாமல் அந்த வீடை ஆரம்பித்து அந்த நாளில் இருந்து 2019 வரை எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணீரோட நோட்டீஸ் அனுப்புவாங்க. நாங்கள் ஒரு நாளும் கண்ணீரோடு அந்த வீட்டில், அந்த ஹாலில், என்னுடைய அந்த வீடு பேர் பெத்தேல்,
அந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் இந்த ஹால் முழுவதும் என் கண்ணீர் நிற்கும். கடவுளே, நீர் சாட்சியா எனக்கு கொடுத்த அந்த வீடு, அந்த வீட்டில் நீர் இருக்கிற ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். அந்த வீடு முழுவதும் தண்ணீர்ல மூழ்கி எழுந்தது. அன்னைக்கு நான் நினைச்சேன், இந்த வீடு தேவன் ஒரு மனுஷன் அந்த இடத்துல கை வைக்க முடியும், அந்த வீடை என் தேவன் எனக்கு எல்லாவற்றும் தீங்கிலிருந்து என்னை பாதுகாத்து கொடுத்தாரு. நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கஷ்டமானாலும் சந்தோஷமானாலும் சகோதரனை கூப்பிட்டு எல்லா கஷ்டத்துக்கும் எங்களோட கூட இந்த 10 வருஷமும் 2 பேரும் எங்க கூட இருந்து எங்களுக்காக, அப்பா எங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கிறாங்க. என் பிள்ளைகளுக்காக, என் பிள்ளைக்கு கூட, குழந்தைக்கு கூட, அப்போ குழந்தை ஒரு டைம்ல அவளுக்கு இருந்து இல்லை. ஆனால் நாங்கள் அவர் தரிசனமாக சொன்னார், உங்கள் வீட்டில் ஒரு பையன் வந்து இந்த வீட்டில் பயங்கரமாக சேட்டை பண்ணிட்டு இருக்கான், உங்களுக்கு ஒரு பேர குழந்தை பிறக்கணும். நாங்கள் நன்றி சொன்னோம். அதே 2020 எனக்கு ஒரு பேர குழந்தை கொடுத்து அவனுக்கு இப்போ 4 வயசு கர்த்தர் கொடுத்துருக்காரு. இப்போ என் மகளுக்காக, 2வது மகளுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் அந்த தடவை அண்ணன் வந்து சொன்னார், உங்கள் வீட்டில் ஒரு யோவாஸ் வருவார், உங்களையும் பார்த்து கொள்வார், உங்கள் மகளையும் பார்த்து கொள்வார்னு. அந்த விசுவாசத்தோடு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் என் மகளுக்காக. எனக்கு நிறைய ஆண்டவர் எவ்வளோ அற்புதங்களை எனக்கு செஞ்சிட்டு இருக்காரு. என்னுடைய தேவைகள் மத்தியும் ஒரு குறை எனக்கு இல்லை. கர்த்தர் எங்களுக்காக செபித்த அந்த சகோதரனுக்கும் சகோதரிக்கும் அந்த சபையில நான் 10 வருஷத்துக்கு முன்னால 10 வருஷம் ஆச்சு நான் ஞானஸ்தானம் எடுத்து. அந்த இடத்துல தான் நான் எடுத்தேன். இந்த நாள் வரை எனக்கு குறையில்லை. கர்த்தர் நேர்த்தியா நடத்திட்டு இருக்காரு. இந்த சபையை கர்த்தர் கொடுத்து இந்த 4 வருஷம் அளவும் அண்ணன் ஒவ்வொரு நாளும் சொல்லுவார், எந்த குறையும் இல்லைம்மா, இந்த சபை நல்லா நடக்குதுன்னு. அதற்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த சகோதரனுக்காகவும் இந்த சபைக்காகவும் வந்திருக்கிற பாஸ்டர் ஐயா 2 பேருக்காகவும் அவர் சொகபலனுக்காகவும் நான் கர்த்தரிடத்துல இரவும் பகலும் தேவ சமூகத்தில் நன்றியோடு நான் சோத்தரிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன். இங்கே இருக்கிற சபையில் இருக்கிற எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். என் குடும்பத்துக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிறீங்க. அடுத்த வருஷம் என்னை சாட்சியாக அந்த இடத்துல கொண்டு வந்து ஆண்டவர் அநேக அற்புதங்களை நான் காண்பேன்னு விசுவாசிக்கிறேன். சாட்சி உள்ள மகளை திருப்பி மீண்டும் வருவேன். இந்த நேரத்துக்கு எனக்கு கொடுத்து உங்களோட சாட்சியை பகிர்ந்து கொடுத்த அந்த கிருபைக்காக தேவனுக்கு நான் மகிமைப்படுத்துகிறேன். ஆமென். கர்த்தர் செய்த
மகனை நீர் ஆசீர்வதி, ஊழியர் நடத்துகிற ஊழியர் ஆசீர்வதி கருதி நீட்டி அவரை ஆசீர்வதி, அவர் உதவியாக இருக்கிற மனைவியை நீர் ஆசீர்வதி, பெரிய காரியங்களை செய்ய முடியும். இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு தேவை காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் தம்முடைய பொறுப்புள்ள கருத்தில் எடுத்து